இருந்தப்போ நாங்கள் கிடையாது, எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து திருமூர்த்தி மலை போயிருந்தாங்க. அப்போ இந்த வீடியோ அனுப்புனாங்க. வெள்ளம் வந்து எவ்வளோ ஸ்லோவாக அப்படியே மேலே இருந்து பாருங்கள். திருமூர்த்தி மலைனாலே எப்போ வேணாலும் வெள்ளம் வரும், திடீர்னு வெள்ளம் வரும். நாங்கள் கரெக்டாக அந்த சின்ன கோபுரம் மட்டும் தெரியுது பார்த்திங்களா, அதுக்கு பேக் சைடு தான் எப்போவுமே எங்கள் ஃபேமிலி எல்லாருமே போனாலும் அங்கே தான் குளிப்போம். சேஃபாக இருக்கும். மேலெல்லாம் போனால் திடீர்னு வெள்ளம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு நாங்கள் இப்படி கோயில்கிட்டே அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி விளாடிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம். நானே பார்த்திங்கன்னா அவங்க வீடியோ அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன். வெள்ளப்பெருக்கு ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எனக்கும் தெரியலைங்க. பட் நல்லா இருந்துச்சு, நீங்களே பாருங்களேன். அப்படியே ஏறிட்டே இருக்கு பாருங்க தண்ணி. ஆமாம், திடீர்னு வந்துடும். தண்ணி ஏறிட்டே தான் இருக்கு, பார்த்தீங்களா? அந்த மேலே கன்னிமாரில் கோபுரம் தெரியுது பாருங்க, அந்த அந்த மட்டமாக தான் வந்துருக்கு. பதினெட்டு கீழே கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் போகிற பார்த்தா எல்லாரும் வந்து போயிருப்பாங்க. சொன்னா கேளுங்க, இந்த பேரிகார்டு கேட்டு கண்டுபிடிங்க, எவ்வளோ கேட்டு கண்டுபிடிங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. இந்த போட்டோ முன்னாடி கொஞ்சம் ஏற்றாங்க, சொன்னா கேளுங்க. என்னங்க நீங்க பாருங்க, நான் யாருமே பாப்பா யாரும் பாப்பா உங்களுக்கு
தயவுசெய்து அப்படியே மேல இருந்தே பாருங்க, கீழே வராம எடுத்துட்டு வந்து அப்புறம் அதை பார்த்து எல்லாமே வரையாம என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த பேரிகார்டு கண்டுபிடிக்க வைக்கிறாங்க,